15 வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவன் இதே 15 வயசுல ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை படைச்சிருக்காரு. குவாண்டம் இயற்பியல் போன்ற ஒரு கடினமான துறையில PhD அதாவது டாக்டர் பட்டத்தையே வாங்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. வாங்க அந்த குட்டி ஐன்ஸ்டீன் பத்தி முழுசா பார்க்கலாம். பெல்ஜியத்தை சேர்ந்த அந்த ஜீனியஸ் சிறுவனின் பெயர் லாரன்ஸ் சைமன்ஸ். அவருக்கு வெறும் 15 வயது தான் ஆகுது. ஆனா ஆன்வர்ப் பல்கலைக்கழகத்துல குவாண்டம் இயற்பியலில் தனது PhD ஆய்வறிக்கையை வெற்றிகரமாக சமர்ப்பித்து உலகின் மிக இளவயது PhD பட்டதாரிகளில் ஒருவராக மாறியிருக்கிறார். அந்த சிறுவருடைய IQ குறைந்தபட்சம் 145க்கு மேல் இருக்குமா? இந்த சாதனை அவருக்கு புதிதல்ல. இதுக்கு முன்னாடியே 12 வயசுல இயற்பியலில் தனது இளங்கலை பட்டத்தை வாங்கியிருக்காரு. 3 வருஷம் படிக்க வேண்டிய கோர்ஸை வெறும் 18 மாசத்துல முடிச்சு அப்பவே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்காரு. அப்பவே அமெரிக்கா, சீனாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய IT கம்பெனிகள் எல்லாம் எங்க ரிசர்ச் சென்டர்ல வந்து படிங்கன்னு அவருக்கு ஆஃபர் கொடுத்தாங்களா. ஆனா அவரோட இலக்கு வேற. இப்போ PhD முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட அடுத்த இலக்கு என்ன தெரியுமா? சூப்பர் மனிதர்களை உருவாக்குவதுதான். இன்ஸ்டாகிராம்ல அதிகாரப்பூர்வமாக டாக்டர் சைமன்ஸ் என்று அந்த சிறுவன் பதிவிட்டது உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்தன. நெட்டிசன்கள் வாழ்த்துக்கள் ஜீனியஸ், ஆனா நீயும் ஒரு சாதாரண டீனேஜர் தான் மறந்துடாத, நல்லா விளையாடு, நண்பர்களோட நேரத்தை செலவிடுன்னு அன்பான அட்வைஸ்களையும் கொடுத்திருக்காங்க. PhD முடிச்ச கையோட அடுத்த செகண்டே ஜெர்மனிக்கு கிளம்பிட்டாரு நம்ம குட்டி ஐன்ஸ்டீன். அங்க செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மருத்துவ அறிவியல் துறையில தனது 2வது டாக்டர் பட்டப்படிப்பு தொடங்க போகிறாரா. ஆனா உலகிலேயே மிக இளவயதில் PhD வாங்கியவர் இவர்தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அந்த கின்னஸ் உலக சாதனை 1814 தனது 13 வயதிலேயே டாக்டர் பட்டம் வாங்கிய ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் விட்டே என்பவரிடம்தான் இன்னும் இருக்கிறது. இந்த குட்டி ஐன்ஸ்டீனின் சாதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.